இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நம் இதயத்தில் அன்பு இருக்கிறதா? அன்பு இருந்தால்தான் நாம் வாழ்கிறோம். அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. போல என்றும் தொடரான அன்பு, அசையாத மலை போல வலுவான அன்பு. படர்வானம் போல விரிவான அன்பு, பயிரியும் நிலம் போல பரிவான அன்பு. அன்பு 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 அன்பு. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. போல தாவும் கனலான அன்பு, திசை பாயும் நீர் போல வளமான அன்பு. மென்தெண்டல் போல மெலிதான அன்பு, என்றென்றும் வாழும் நிலையான அன்பு.
இணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. யோவான் நற்செய்தி அலகு 20 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 2 மற்றும் 11 முதல் 18 மற்றும் 50 வரையிலானவைகள். வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்க முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குறிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதுரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறேன் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், எங்கே அவரை வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீர் என் சகோதரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா அச்சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, திருவாவை என்று புனித மேரி மேக்தலின், அதாவது மரிய மதலேனாள் என்பவருடைய திருவிழாவை இன்று கொண்டாடுகிறது. இந்த மதலேன் மரியா ஒரு அன்புக்கு, அர்ப்பணமிகு அன்புக்கு ஓர் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு புனிதை இவர். ஆனால் இவர்தான் இயேசுவோடு மிக நெருக்கமான அன்புறவு கொண்டிருந்தவர் என்பதற்கு நற்செய்தி நூல்கள் பல சான்றுகளை தருகிறது. குறிப்பாக இயேசுவின் இறப்பின் வேளையில் அவரது ஆட்சியர்கள் அனைவரும் ஓடிவிட சிலுவை அடியில் நின்று கொண்டிருந்த துணிமிக்க பெண்களில் இவரும் ஒருவர். இயேசுவை கல்லறையில் வைத்த பிறகும் கூட ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மரியா இயேசுவின் கல்லறைக்கு சென்றார் என்று நாம் வாசிக்கும் போது நாம் நிச்சயமாக வேப்படைய வேண்டும். தனியாக ஒரு பொம்பளை இரவு நேரத்தில் விடியற் காலையில் ஒரு கல்லறையில் போய் ஒரு ஆளை பார்க்க போகிறாங்கன்னா சும்மா ஒன்றும் கிடையாது. இந்த அன்பிலே அச்சமில்லை என்று புனித யோவான் தம் திருவிடலில் எழுதினாரே, அது பொருந்தும். அந்த அன்புக்கு இலக்கணம் மதலேன் மரியாள். அன்புக்கு என்றும் முடிவிராது என்று பவுலடியார் மொழிந்தாரே, அந்த அன்புக்கு அடையாளம் மகதலேன் மரியா. இறந்த பின்னும் அன்பு வாழும் என்பதை எண்பித்தவர் மகதலா மரியா. இந்த புனிதையிடமிருந்து இயேசுவை அன்பு செய்வது மட்டுமல்ல, நம் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களையும் எப்படி அன்பு செய்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இது பலருக்கு இயற்கை. ஒன்றை ஒருவரிடம் சொல்ல சொன்னால் சொன்ன செய்தியை மறந்து விடுவார்கள். தன்னுடைய அனுபவத்தை விலாவாரியாக விவரித்த பின்பு புறப்படுவதற்கு முன்பு, ஐயோ ஒன்ன சொல்ல மறந்துட்டேனே, இதை சொன்னார் என்று விஷயத்தை சொல்லுவார்கள். அவர் சொல்வதை விட தான் அனுபவித்தது, பார்த்தது, கேட்டது, ருசித்தது, ரசித்தது அவ்வளவு ஆழமான அழுத்தத்தையும் தாக்கத்தையும் அது ஏற்படுத்தி இருக்கும். உயர்த்த இயேசு மரியாவிடம் சீடர்களுக்கு சொன்ன செய்தி, என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என்பது. ஆனால் மரியா சொன்னதோ முதலில் நான் ஆண்டவரை கண்டேனே என்பதுதான். அதன் பின்னரே உயர்த்த இயேசு சொன்ன செய்தியை சொல்கிறார். மகதலா மரியா இவ்வாறு செய்ததன் மூலம் தானும் இயேசுவின் சீடன் என்பதை உறுதி செய்கிறார். பவுலடியார் தான் ஒரு சீடர், திருத்துதர் என்பதற்கு ஆணித்தரமான சான்றாக நானும் உயர்த்த இயேசுவை கண்டேன் என்பதையே சான்றாக்குகிறார். ஆகவே தான் ஆண்டவரை கண்டதில் பெருமை கொள்கிறார். தானும் ஒரு சீடர் என்பதிலே பெருமை கொள்கிறார். ஆகவே தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியிலும் எந்த குறையும் வைக்காமல் சிறப்பாக செய்து முடிக்கிறார். இயேசுவின் செயல்பாட்டை தங்கள் வாழ்வில் கண்ட எவரும் அவருக்கு சாட்சியம் பகராமல் பின்வாங்கப்பட்டார்கள்.
நமது வாழ்வில் நாம் இயேசுவை காணாமல் இருக்க முடியாது. பல சமயங்களில் அருகில் இருக்கும் ஆண்டவனை அடையாளம் தெரியாது இருக்கிறோம். இதய கதவை திறந்து நமது வாழ்வில் அருட்செயல்கள் புரியும் ஆண்டவரை காண்போம், ரசிப்போம், ருசிப்போம், வாழ்க்கையில் நலமாவோம். ஆமென். மன்றாடுவோமாக. எங்களின் இதயங்களில் ஏக்கமே இறைவா, உம்மை போற்றுகிறோம். மகதல மரியா என்னும் புனிதைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்களும் உம்மை எங்களது முழு மனதோடும், முழு இதயத்தோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செய்ய அருள்தாரும் ஆண்டவரே. ஆமென். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே,
என் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா. ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம்.
மனிதர் மாதிரியாம் அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம் கடவுளின் விருப்பம் ஏற்றவராம் தம் கடமை பிறர் பணி என்றவராம் துணிந்து ஏற்றார் நம் புனிதர் அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ துணிந்து ஏற்றார் நம் புனிதர் அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர் நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம் நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம் இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம் ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர் தீமைகள் எதுவும் நம்மை தொடரா நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள் நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள் இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம் இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம் ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம் புனிதரை புகழ்வோம் நாம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.